எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இன்றும் கூட தேவன் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் கொடுத்திருந்தாலும் கூட நாம் அவற்றை அந்த அளவு பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தடைகள் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து அவைகளை விலக்கிவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். எபேசியர் முதல் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது பின்பகுதி, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல் ஆசீர்வதிக்க போகலை. இனிமேல் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் இன்னொரு தடவை சிலுவைக்கு போக போகிறதில்லை. அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் சற்று நிதானித்து உணர்ந்து பார்க்க வேண்டும். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார்னா இன்னொரு தடவை போய் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறது தெரியாமல் நாம் ஒவ்வொரு தடவையும் போய் கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிற இந்த காரியங்கள் கிறிஸ்தவ மண்டலத்திலே அதிகமாக இருக்கின்றன. திரும்பவும் வாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்னா, இயேசு சிலுவையிலே எதை நமக்காக சம்பாதித்தாரோ அவை எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரிடத்தில் இருந்த அவர் தேவனுடைய குமாரன், பார்த்தீங்களா, தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்து, அவருக்கு இருந்த பரிசுத்தம், நீதி, மகிமை, அவர் எப்படி ஆளுகை செய்கிறவராக இருந்தாரோ அதுபோல் நம்ம ஆளுகை செய்ய, அவர் எப்படி ஜீவன் உள்ளவராக இருந்தாரோ, எப்படி பிதாவாகிய தேவன் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல் குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஜீவன்னா வாழ்வு. ஏதோ மரித்து பரலோகம் போகிறத பற்றி மட்டும் சொல்லலை, அது நல்லா வாழ்ந்திருக்கிறதை பற்றி பேசுகிறது. அதையெல்லாம் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்தார். நம்முடைய பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்றும் அங்கே தன்னுடைய ஜெபத்தில் அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் மூலமாய் மறுபடியும் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அதாவது ஆதாம் பாவம் செய்த போது இழந்து போனது பரிசுத்த ஆவியானவர். இப்போ மறுபடியும் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிறார். அது வேறொரு தேற்றரவாளன். அப்போ நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் சபையானது ஏழ்மையிலே இருக்கிறது என்பதை பவுல் சொல்லி அந்த ஏழ்மையிலிருந்து மாற்ற, அதாவது பரிசுத்தத்திலையும் ஏழ்மையாக இருக்காங்க, நீதிலையும் ஏழ்மையாக இருக்காங்க, தேவனுடைய சுபாவத்திலும் ஏழ்மையாக இருக்கிறாங்க, ஆளுகை செய்கிற விஷயத்துலையும் ஏழ்மையாக இருக்கிறாங்க. அந்த எந்த காரியம் எடுத்து வச்சுக்கோங்க, பொருளாதார ஆசீர்வாதம், சுகம், எது வேணாலும் அங்கே ஒரு ஏழ்மை இருக்கிறது, அங்கே ஒரு பற்றாக்குறை இருக்கிறது, அங்கே ஒரு வருத்தம், சஞ்சலம், துக்கம், பாடுகள்லாம் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமானால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்குது? அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே. ஆனால் ஏதோ மனப்பாரங்கள்,
வேதனைகள், கண்ணீர்கள் இதெல்லாம் சபையில் நிறைந்திருக்கிறதே. இதுக்கு காரணம் என்னவென்று, இவைகளை எப்படி நீக்குவதென்று நாம் பார்க்க தீர்மானிக்கிறோம். பத்தாவதுக்கு பவுல் சொல்கிறார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது எல்லாமே ஆவி மண்டலத்திலே ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அது எடுக்கிறது தான் வேலை. ஆனால் அதே அதிகாரத்திலேயே பவுல் சொல்லுகிறார், இந்த சபையானது இருக்க வேண்டிய அளவுக்கு ஆசீர்வாதத்தில் இல்லை. அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த சபை மக்களுடைய மனக்கண்கள் பிரகாசமானால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே எப்படி அந்த வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், நம்மிடத்தில் அவர் காட்டுகிற மகா மேன்மையான மகத்துவம் வல்லமை என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார ஆசம் வைக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகை வைக்கப்பட்டிருக்கிறது, பிசாசை அடக்கி ஆண்டு அவனை துரத்துவதற்கான அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கட்டவும் நீங்கள் அவிழ்த்தாத அவிர்க்கிறதும் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. எல்லாம் இருந்தும் ஏன் சுகவீனமும் தரித்திரமும்? பொதுவாக சபைக்குள்ளே காணப்படுகிற இந்த காரியங்கள், இதை பொதுவாக நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி பேசினாலாவது நாம் இப்போ அதை நிதானித்து நம்ம இருதயத்தை ஒழுங்குபடுத்தினா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெறலாம், நன்மையும் பெறலாம். கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறதான சட்டம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லிவிட்டு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, வேறு ஏதாவது தேளை கொடுப்பானா, அப்படியெல்லாம் கேட்குறாரு. அப்போ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவைகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோக பிதா தங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னொரு இடத்துல இருக்கு, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருனாவே நீங்கள் பலனடைந்துன்னா எல்லா விதத்தில் நீங்கள் காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தமும் சாட்சியாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாவே அவர் மூலமாக மீதியெல்லாம் வாங்கிடலாம். இப்போது நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது எல்லாம் நமக்கு தெரிந்தும் நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறது. அது கண்டும் காணாதவர்களாக இருக்கிறோம்னு அவர் வைகிறார்ல. கண்டு காணாதவர்களாக இருந்து, கேட்டும் கேளாதவர்களாக இருந்து, இருதயத்தில் உணர்வில்லாதவர்களாக இருந்து, நான் அவர்களை சுகமாக்க விரும்பினாலும் சுகமாக்க விடாமல் அவர்களுடைய இருதயம் கொளுத்துருக்கிறது அப்படின்னு அவர் திட்டுறாரே. அப்போ இங்கே எங்கேயோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு விதத்தில் குருட்டாட்டம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக முடியாது, உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்றார். அடுத்து இன்னொரு இடத்துல 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி இவர்களுடைய பாவத்தினாலே அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படி எழுதியிருக்கு. பாவிகளுடைய மனது குருடாக இருந்தால் அதில் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாக இருக்கிற நாம் ஏதோ சில்லற பாவத்துக்குள்ளே போனதுனால நம்முடைய கண்களாவே ஒருவேளை ஒட்டுமொத்தமாக கூடாக்க முடியாட்டியும் அப்படியே தடவிக்கிட்டு இருக்க மாதிரி லேசாக நல்லா தெரியலங்க அப்படி சொல்கிற மாதிரி வச்சுவிட்டான் பார்த்தீங்களா. அப்போ தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் காணவில்லை, கண்டிருந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம்.
அந்த வசனங்களை நாம் கேட்டு ஏற்றுக்கொள்ளும்போது அது வரும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி தானே? அப்போ தேவனை தரிசிச்சுட்டா வேறு என்ன பிரச்சனை? அவரே நம்மோட இருக்கும்போது, இம்மானுவேலராக இருக்கும்போது நமக்காக அவர் இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இதெல்லாம் அங்கே அவர் நம்மோட கூட இருந்து செய்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இந்த குறைவுகள் ஏன் என்று நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த கேள்வியை பொதுவாக நம்ம கேட்க மாட்டோம். பொதுவாக நாங்கள் பாஸ்டர்கள் இதை ரொம்ப பிரசங்கிக்கவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்கே, யார் பாஸ்டர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கே. அதனால் இதை கொஞ்சம் நிதானமாக பேசிக்கலான்னு சொல்லி பாஸ்டர்களும் ரொம்ப பேச மாட்டாங்க. பாஸ்டர்கள் ரொம்ப எங்களுக்கு இந்த வியாதி இருக்குது ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் ஜெபம் பண்ணுங்கன்னு பாஸ்டர்களும் சொல்லுவாங்க. விசுவாசிகளையும் நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் ஒருத்தர் வார்த்தை ஒருவர் சுமந்து சரின்னு ஜெபம் பண்ணலாம், அப்படியெல்லாம் போயிடும். ஆனால் இதிலெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளவு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் குடும்ப ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய அதாவது பொருளாதார ஆசீர்வாதங்களும் எல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருந்தும் கூட நாம் அதை பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை நாம் இன்றைக்கி திரும்ப கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் இப்போ நான் அதை சொல்கிறேன், இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் அடுத்தது போகணும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே இல்லைன்னா கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும்னு கேட்குறது நியாயம். ஆனால் ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்கேன், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் ஆவி மண்டலத்தில் இருக்கிறது, இயற்கை மண்டலத்துக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே, இது எங்கேயோ ஒன்று சரியாக இல்லையே. ஆதலால் இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டும். அதுக்காக பவுலே ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்யலாம்? இங்கே பாருங்கள், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார், நானே அவர் உங்களுடைய பரிகாரியான கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ண ஒரு வியாதி உங்கள் மேல் வரப்பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள் எத்தனை வசனம் வருது. திரும்ப சொல்கிறேன், அவருடைய தழும்புகளாலே குணமானோம். அதாவது நம்ம சுகமாகிறதுக்கு தேவையான கிரயத்தை அவர் சிலுவையில் செலுத்தியிருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். பிறகு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். அந்த வியாதி நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தானே, அல்லது வேறு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவைகள் வாய்க்காது போகும் அப்படி சொல்லியிருக்கிறாரு. பத்தாவதுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். பிசாசை மேற்கொள்கிறதுக்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்புறம் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை அப்படின்னு யோசுவாட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆக இவ்வளவு வசனங்களும் இருந்த போதும் நாம் என்ன சுகமாகலைங்கிறது தான் கேள்வி. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். எகிப்திலே பஸ்காவை ஆசரித்த அந்த இஸ்ரவேலர் அவங்க வனாந்தரத்தில் வந்தபோது அவங்க வியாதியே இல்லாமல் இருந்தாங்க. எது வரைக்கும்? கன்றுக்குட்டியை செய்து ஆராதிக்க வரைக்கும் அவங்களுக்கு வியாதியே வரல, அங்கே ஒரு மரணமும் இல்லை. ஆனால் கன்றுக்குட்டி வந்த பிறகு எல்லா வியாதியும் வந்தது, மரணங்கள் வந்தன, அதெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த பஸ்கா ஆடு இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இயேசுவை அந்த ஆட்டு மாம்சத்தை புசித்தார்கள். அதாவது இன்றைக்கு ஆட்டோடைய மாம்சம்ங்கிறது இயேசுவோடைய சரீரத்தை நீங்கள் ஐக்கியமாகறீங்க. அதுக்கு அது எப்படி வருது? வசனமாய் வருகிறது. அவர் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். மாம்சம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த வசனமே ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். சங்கீதம் 107 19 20 வசனங்கள்.
தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சரி, இங்கே பாருங்க, தழும்புகளாலே குணமானீர்கள்னு ஒரு வசனத்தை பார்த்தோம். இப்போ தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார்னு வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிச்சிட்றேன். யாத்ராகமம் 23வது அதிகாரம், யாத்ராகமம் 23ல் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் 25வது வசனம் வாசிக்கிறேன். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். என்ன சொல்லிவிட்டார்? ஆயுசு நாட்டில் பூரணப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. சரி, ஆயுசு நாட்டில் பூரணப்படுத்துவேன்னாரு. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படி சொல்லிட்டாரு. சங்கீதம் 103ல் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்கிறாரு. சங்கீதம் 103ல் 3, 4, 5 அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, என்னது அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதாவது வயது பூரணப்படுகிறது மட்டும் இல்லை, வயதை திரும்ப வாழ வயது போலாக்கிட்டு இருக்கிறாரு. இது பைபிள் வசனம்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கர்த்தர் எழுதியது வார்த்தையோட எழுத்தின் உறுப்போ மாறாது அப்படி சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம இதை நம்பாமல் இருக்க முடியாது. வாழ வயது போல் ஆகிறதுன்னா பொதுவாக கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் வாழ வயது போல் ஆகும்ன்றார்ல, அட்லீஸ்ட் வயசாகாமையாவது இருக்கும்னா நம்ம நம்பலாம்ல. இதுக்கு மேலே இப்போ 70 வயசுக்கு மேலே ஆகாமல் இப்போ இருக்க தெம்போட இருந்துக்கலாம் அப்படி கூட நம்ம நினைக்கலாம்ல. ஆனால் அவரை கேட்டால் திரும்ப 69, 68, 67, 66, 65 குறையும், வாழ வயது போல் ஆகும்ன்றாரு. இதை நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாதவங்க விட்டுறலாம். ரெடி ஆகிட்டேன் ஆண்டவரே பரலோகத்துக்கு அப்படின்னாக்கா சரி வந்து சேருன்னு சொல்லிடுவார். இல்லை ஆண்டவரே கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் இங்கேருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது பவுல் சொன்ன மாதிரி நான் அங்கே போகிறத விட இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் இங்கே இருக்கிறத தீர்மானிக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு. அதுபோல் நீங்கள் ஏதாவது இப்படி இருக்க தீர்மானிச்சாக்கா இருக்கலாம், திரும்ப வாழ வயது போல் ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே பாருங்கள், இத்தனை வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது நாம் ஏன் வியாதியாக இருக்க வேண்டும்? வியாதியாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் சுகம் நமக்குள்ளே வரவில்லை? நம்ம விசுவாசிங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கிறேன்னுவோம். ஆனாலும் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இல்லை. நம்ம கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கல. அதனால் இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம். ரொம்ப தப்பான காரியங்கள் கிறிஸ்தவ மண்டலத்தில் நடக்குது. அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறவங்க போய் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு, உனக்கு என்ன கண் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் கேட்பார். ஆசீர்வதித்து எல்லாம் ஆசீர்வாதத்தையும் முன்னாடி வச்சுருக்கேன், எல்லாம் ஆவி மண்டலத்தில் இருக்குது, அதை கரெக்டாக பேசுன மாதிரி பேசுனேன்னா உங்ககிட்ட வந்துடும்ல இயற்கை மண்டலத்தில் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவர் புலம்பிக்கிறார், என்னது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்கேன், ஆனால் இந்த அறிவு இல்லை. என்ன அறிவு? இதை எப்படி எடுக்கிறதுங்கிற அறிவு இல்லை. அதை அறிக்கையிட்டால் வந்துடும். அவருடைய தழும்புகளாலே குணமானேன், அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பியிருக்கிறாரு, அதனால் நான் சுகமாயிட்டேன், என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு,
என்னோடய வயது திரும்ப என் வயதை பூர்ணப்படுத்துவார், இடையில நான் பொட்டுன்னு போகிறதில்ல, அவர் என் வயது திரும்ப வாழ வயது போலாகும்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் இருக்கிறேன், நான் பலசாலியாக இருப்பேன். மோசே தன் 120வது வயதுலேயும் அவன் பெலன் குறையவும் இல்லை, அவன் கண் மங்கவும் இல்லைன்னு எழுதியிருக்கு. ஏன் இன்றைக்கி கர்த்தர் வேறையா மாறிட்டாரா? மாறலை. நான் என் இருதயத்தை சரி பண்ணுறேன், அப்போ நான் அதை அவர் வச்சுருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தீர்மானந்தேன். பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள் கரையை செலுத்திட்டார். நீங்கள் சுகமாக இருப்பதற்கான கரையத்தை செலுத்திட்டார். அடுத்து அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்போ வசனத்தை அனுப்பியிருக்கிறாரு. இது வரைக்கும் அனுப்பலைன்னு நினச்சா கூட இப்போ நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை இப்பொழுது கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறார், என் வாயால் பேசி அனுப்பி கொண்டு இருக்கிறார். நீங்கள் சுகத்துக்கான வார்த்தைகளை பேசுங்கள். அதாவது அவர் வசனத்தை அனுப்புகிறார், எப்படி? அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனாக நான் அந்த வசனத்தை அனுப்புகிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள், அதாவது நீங்கள் சுகமாக்கப்படுவதற்கான எல்லா கரையும் செலுத்தியாச்சு. அடுத்து அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள். அந்த வார்த்தையே சொல்லுது, நீங்கள் குணமாக்கப்படுவதற்கான தகுதியெல்லாம் இருக்குது, சுகம் ஆகிட்டீங்க அளவுக்கு வந்துருச்சு. நானே உன் பரிகாரியான கர்த்தர்ன்றாரு, நானே உன் வியாதியை நீக்கி உன்னை குணமாக்குகிறவர்னு. இயேசுவே என்னை குணமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி, எனக்காக கரையை செலுத்தினவர், சுகமாக்கினவர்னு சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் அல்லவா? வியாதியவே ரொம்ப அதிகமாக பேசாமல் இவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் பேசுவது அவசியமாக இருக்கிறது. அப்படியானா அவருடைய தழும்புகளாலே குணமானியர்கள். தடைகள் வேறு என்ன சொல்லியிருக்கு பைபிளில்? யாரையாவது மன்னிக்க வேண்டிய ஆட்களை நீங்கள் என்ன மன்னிக்காமல் இருந்தாக்க அது பிரச்சனைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் மத்தேயு 18வது அதிகாரத்தில் அதில் கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கு? ஒருத்தன் 1000 ரூபா கடன்பட்டான், ஒருத்தன் 50 ரூபா கடன்பட்டான். 1000 ரூபா கடன்பட்டவனை அந்த எஜமான் மன்னிச்சிட்டான். ஆனால் இவங்கிட்ட 50 ரூபா கடன் வாங்கியிருந்தான்ல ஒருத்தன், அவனுக்கு தொண்டையை நெரிச்சு நீ உடனே கட்டியாகணும் பணத்தை அப்படின்னு அவன் நெரிச்சிட்டான். இதை கேள்விப்பட்ட அந்த 1000 ரூபாயை மன்னித்த அந்த எஜமான் இவனை கூப்பிட்டியாண்டா, நான் உனக்கு 1000 ரூபாயை மன்னிச்சிட்டேன், நீ உனக்கிட்ட சிக்கன் இந்த ஒரு 50 ரூபா கடன், அதை நீ அவனுக்கு மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்னு போட்டிருக்கு. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அதாவது மன்னிச்சவன், நீ உன்னோடைய ஆளுக்கு நீ 50 ரூபாயை மன்னிக்கலையேன்னு, வாடா இப்போ நீ பூரா கடனை நீ திரும்ப கட்டு, 1000 ரூபாயும் கட்டணும், வட்டியும் சேர்த்து கட்டணும் அப்படின்னு இப்போ பிடிச்சிக்கிட்டான். மன்னிச்சவன் இவன் அவனுக்கு மன்னிக்காததுனால இப்போ இவனை பிடிச்சிக்கிட்டான். இப்போ அதுபோல் நாமும் நம்மிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு நாம் மன்னிக்கலைன்னா நமக்கும் மன்னிப்பு இல்லை. அதோடு போனால் பரவாயில்ல, மன்னிப்பு இல்லைங்கிறத போனால் பரவாயில்ல. இங்கே என்ன நடந்து போச்சு? அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள்னால் யார்? உபத்திரவப்படுத்துகிற ஆளுங்க. நமக்கு என்ன உபத்திரவம்? வியாதி ஒரு உபத்திரவம், தரித்திரம் ஒரு உபத்திரவம், வீட்டில் சண்டை ஒரு உபத்திரவம், வீட்டில் மனசில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு உபத்திரவம், வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை அது ஒரு உபத்திரவம், சொந்தக்காரங்க பிரச்சனை அது ஒரு உபத்திரவம், நம்ம நிலத்தில் அந்த வரப்பை மாற்றி போட்டோட பிரச்சனை போராட்டம் அது ஒரு உபத்திரவம். ஆக இப்படிப்பட்ட உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான்னு போட்டிருக்கு. வியாதிக்கிட்ட வியாதியில் நம்மளை ஒப்பு கொடுத்துருந்தா என்ன செய்கிறது? இப்போ நாம் மன்னிக்க வேண்டியவர்களை நம்ம மன்னிக்கலைன்னா நமக்கு இது மாதிரி உபத்திரவங்கள் வியாதியாக வந்திருந்தால் என்ன செய்கிறது? அப்போ வெறுமனை ஜபம் போதுமா? உபவாச ஜபம் போதுமா? அல்லது முழங்காலே நின்று பைபிள் வாசிக்கிறேன் ஆண்டவரே போதுமா? என்ன செய்யணும்? நாம் யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிக்கணும். நம்ம யாரையும் மன்னிக்கலைன்னா அது நமக்கு பிரச்சனையாக முடியுது. இங்கே அவன் உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுத்தான்னு போட்டிருக்கு. நீங்களும் அவனவன் தன் சகோதரனை தான் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால்
என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இது மாதிரி தான் ஐயா உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பிடிச்சிட்டாரு. இது ஒன்று. அப்புறம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் தடைகளாக இருக்கிறதுல ஒன்று சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயும் பயத்துலேயும் இருக்கக்கூடிய விசுவாசிகள். இப்படி ஆகிருமோ, யோபு அப்படித்தான் ஆகிருமோ, இப்படி ஆகிருமோ நான் நினச்சேன். கடைசிக்கு அப்படி ஆயிடுச்சு. என்ன நடக்கும்னு பயந்தானோ நடந்துருச்சு. பயம் வந்து டென்ஷனை ஏற்றுது. அது ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு ஒரு பயம் வந்தவொடனே நம்ம இருதயத்தில் உள்ள டென்ஷனை ஏற்றுது, சமாதானம் இல்லாமல் போயிடுது. அதனால் அங்கே டென்ஷன் ஏறினவுடனே வியாதி வந்துடுதில்ல. ஆக இங்கே எங்கேயோ உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுக்கறதுன்றது, வியாதிக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா அவரே நம்மளை வியாதிக்கு ஒப்பு கொடுத்துருக்கும்போது நம்ம அப்படி வெறும் ஜெபம் பண்ணால் சரியாயிருமா, உபவாசம் பண்ணால் சரியாயிருமா? எங்கேயோ தப்பு நடக்குது. சரி, மன்னிக்கிறதெல்லாம் மன்னிச்சிடுவோம். அப்புறம் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறது, உபவாச ஜெபம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் எங்கே தடைகள் இருக்கின்றன நாம் அதை கவனிக்கணும். எங்கேயாவது பாவம் இருந்தால் அந்த பாவம் உங்களை பரிசுத்தாவியில் நிரம்பாமல் தடுத்துரும். பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே வரும்போது தான் நீங்கள் பலனடைந்து திரும்ப சொல்கிறேன், பலனடைந்து எருசலேமில் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி விரதமும் சாட்சியாக இருப்பீங்க. அப்போ பரிசுத்தாவியானவர் வடாமல் தடைபட்டுட்டா, நாம் ஏதோ குறிப்பிட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், இங்கே பாருங்கள், நம்ம எந்தெந்த பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, எந்தெந்த பாவங்கள் இருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமோ அந்த பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். ஆனால் ஏதாவது சில குறிப்பிட்ட பாவங்களில் சின்னதோ பெருசோ தொடர்ந்து அந்த பாவங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கு மன்னிப்பு இருக்கிறதா? ஆனால் நம்ம ஆட்கள் பேசுவாங்க, கிருபையாக மன்னிச்சிருவார், கிருபையாக மன்னிச்சிருவார். கிருபையான்னா எதுக்கு? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தானே கிருபை முதல்ல. அதாவது நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அப்படி தானே எழுதியிருக்கு. பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாதுன்னு. பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ஆனால் நம்மளாக விரும்பி பாவத்தில் கொஞ்சம் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குது. இந்த பாவத்தில் வாழ்கிறது மனசு சுகமாக இருக்குது. இந்த பாவத்தில் வாழ்கிறது மனசு சுகமாகவா இருக்குது? மனசு வியாதி பிடிச்சி போச்சு. அதனால தான் இந்த வேறு வியாதியெல்லாம் வந்து, வீட்டில் சண்டை வந்து, குழப்பம் வந்து, வேறு பலவிதமான பிரச்சனைகள்லாம் வந்து அங்கே அப்படி இருக்குது. அப்போ அப்படியானா என்ன தான் செய்யணும்? அந்த பாவத்தில் வாழ்கிறது இருக்குது பார்த்திங்களா? பாவம் செஞ்சிடறதுக்கும் பாவத்தில் வாழ்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்படி பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ செஞ்சுட்டேன்னு அலறி அடித்து எழுந்திரிச்சு ஐயோ மன்னிக்க ஆண்டவரே என்னவேன், இன்னுமே அவன் பாவம் செய்ய மாட்டான். ஆனால் பாவத்திலே கொஞ்சம் பாவத்தில் இருந்தால் நல்லா இருக்குதுன்னு, இதமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பாவத்தில் இருந்தால் அதுதாங்க இந்த சுகத்தையே தடை பண்ணுது. எப்படி தடை பண்ணுது? அந்த பாவத்தில் அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பரிசுத்தாவியானவர் நம்மளை நிரப்ப முடியறதில்ல. பரிசுத்தாவியானவர் நிரப்பினா நமக்கு பலன் வரும், ஆவிக்குரிய பலன் வரும். அப்போ இதெல்லாம் மேற்கொண்டுடலாம். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலையே. அப்போ அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். எது பாவமாக இல்லையான்லாம் கேட்காதீங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எப்படி? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பொல்லாங்கு மாதிரி இருக்கோ, அப்படின்னா அதை விட்டு விலகின்றார். இது ஒரு பெரிய தலைப்பு. அதாவது பொல்லாங்காய் தோன்றுகிறதுன்றலாம் ஒரு பெரிய தலைப்பு. பாவமில்லாத பாவங்கள்னு ஒரு தலைப்பு இருக்குது. அதை பின்னாடி ஒரு நேரம் சொல்கிறேன் நான். ஆனால் பாருங்கள், இந்த பாவமில்லாத பாவங்கள் ஆனால் உங்கள் மனசை பாதிச்சிருச்சு, விளைவிக்கிற வேண்டியதுதான். இல்லாட்டா அது நம்மை போட்டு தொலைத்து விடுகிறது. ஆதலால் இந்த விஷயத்தில் கவனமாக இருப்போம். பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளை விட்டு விலகுவோம், பாவத்தை விட்டு விலகலாம். நாம் உண்மையிலேயே நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காரியங்களை கண்டு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம், சுகத்தையும் சுதந்திரிக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ.